எவ்வளோ பயம் பாருங்களேன் உங்களுக்கு. சூப்பரா பயம் வேலை செய்யுது. அதுக்கு ப்ரூஃபா வந்து ஒரு 3 சம்பவம் நடந்திருக்கு இப்ப ரீசென்ட்டா. அத நான் உங்களுக்கு சொல்றேன். நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட்டு சம்பவம் என்னன்னா, நம்ம பிரக்யானந்தா அவர்கள் இருக்காருங்களா, செஸ் சாம்பியன். அவரு வந்து நம்மளுடைய சிஎம் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கிறாரு. வந்து அவங்க சிஎம்மும் இவரும் சேர்ந்து கேம போடுறாங்க. நம்ம நெனச்சுட்டு இருக்கோம், நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் இவருக்கு வந்து அப்ரிசியேஷன் பண்றாரு அப்படின்னு நெனச்சுட்டோம். ஆனா, நமக்கு பின்னாடி ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னா, மிகப்பெரிய மார்க்கெட்டிங். இவங்களோட முக்கியமான கோல் வந்து மார்க்கெட்டிங் தான். ஏன்னா, இவங்க பயம் வந்துச்சு இவங்களுக்கு. அதனால திருப்பியும் மார்க்கெட்டிங் பண்றாங்க. என்னதான் பதவியில உட்காந்தாலும். அங்க பாருங்க இந்த வீடியோல. அவங்களே தான் வந்து போர்டு எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. ஸோ எடுத்துகிட்டு வந்து அவங்க டேபிள்லேயே தான் அரேஞ்ச் பண்ணி டக்குன்னு செட்டப் பண்ணி விளையாட ஆரம்பித்தோம். டக்குன்னு சிஎம்ஏ வந்து யாருக்கு தெரியாம வீட்டுல இருந்து ஒரு செஸ் போர்ட் கொண்டு வந்திருந்தாரு. யாருக்குமே தெரியாது. நம்மளுடைய துணை முதலமைச்சர் ஐயா ஆதவ் அர்ஜுனா அவர்கள் என்ன சொல்றாரு? எங்களுக்கு யாருக்கும் தெரியாது. சிஎம் அவர்களே வந்து வீட்ல இருந்து செஸ் போர்டு எடுத்துன்னு வந்தாரு அப்படின்றாரு. இவர் என்ன சொல்றாரு பிரக்யானந்தா? வரும்போதே போர்டோட வந்துருங்கன்றத சொல்லியிருக்காங்கன்னு சொல்றாரு. என்ன உருட்டுடா சாமி! ச்சே! இவ்ளோ பயந்து போயிட்டு மார்க்கெட்டிங் நீங்க கிரியேட் பண்றதுக்கு, இவ்ளோ பொய் பித்தலாட்டமா பண்றது? ம். 2வது விஷயத்துக்கு போலாம் நம்ப. அதாவது ட்ரோன் மூலியமா நம்மளுடைய பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் வகையில் பெட்ரோல் முறைய வந்து கொண்டு வந்தாங்களாம். இவங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாலயே கொண்டு வந்தாங்களாம். அத நம்ம ஆளே வாசிக்கிறாரு பாருங்க, பேப்பர பார்த்து. நம்ம ஆள்னா யாரு தெரியும்ல உங்களுக்கு? சிஎம் விஜய் அவர்கள் தான். இதெல்லாம் வந்து மிகப்பெரிய பொய். அதாவது இதே மாசம் ஜூன் மாசம் 2023ல 29/6/2023 அந்த டேல இந்த நியூஸ நீங்க பாருங்க. பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க நடவடிக்கை எடுக்க இந்தியாவிலேயே முதல் முறையாக ட்ரோன் வாயிலாக பெட்ரோல் முறை அறிமுகப்படுத்தப்படும். நாட்டிலேயே முதல் முறையாக சென்னை பெருநகர காவல்துறையில் புதிதாக ட்ரோன் காவல் பிரிவு தொடங்கப்பட்டுள்ளது. சென்னை அடையாறில் 3 கோடியே 6 லட்சம் மதிப்பில் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள ட்ரோன் காவல் பிரிவை டிஜிபி சைலேந்திரபாபு தொடங்கி வைத்தார். அன்னைக்கு இருந்த நம்மளுடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரா இருக்கும்போது, அப்ப டிஜிபியா இருந்த சைலேந்திர பாபு ஐயா அவர்களுடைய முன்னிலையில் இந்த ட்ரோன் வசதிய வந்து அன்னைக்கே உருவாக்குனாங்க. பெண்கள் பாதுகாப்புக்காக. என்னம்மா பொய் பேசுறீங்கப்பா! ம். மார்க்கெட்டிங்கோட 2nd சம்பவம் இதுதான். 3rd சம்பவம் சரியான சம்பவம். இது வந்து ஏத்துக்க முடியாத சம்பவம் கூட. எனக்கு இது எப்படின்னா, ரொம்ப கேவலமா, அல்பமா இருக்குதுப்பா. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு.